அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பண்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஐம்புலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது என்னென்ன அப்படின்னா கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் வந்துட்டு டச் பண்ணுறதுனால கை. ஸோ பார்க்குறது, கேட்குறது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான 5 சென்சஸ்னால் உணர முடியாத எல்லா நவுனுமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. கான் பி பர்சீவ்ட் த்ரூ த 5 சென்சஸ். இந்த 5 புலன்களால் உணர முடியாதவெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, என்னமே பண்ண முடியாது. இந்த ஐம்புலன்களாக இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஆங்கர், ஜாய், ஃபியர், ஹாப்பினஸ் அண்டு சேட்னஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் உணர மட்டும்தான் முடியுமே தவிர்த்து நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு வந்துட்டு இப்போ கோவப்பட்டால் வந்துட்டு அவங்க ஏதாவது பொருள் எடுத்து உடைப்பாங்க, ஸோ அதை நம்ம பார்க்க முடியுமே அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஷோயிங் தியர் ஆங்கர், வே ஆஃப் ஷோயிங் தியர் ஆங்கர். அதை தான் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுமே தவிர்த்து அவங்க கோவம் அப்படிங்கிறத நம்மளால் மனசுக்குள்ளே போய் பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பர்சனலாக கோவப்படுறாங்க நம்மளால் உணர முடியும். ஆனால் வந்துட்டு என்ன செய்ய முடியாது, இட்ஸ் நாட் விசிபிள் டு அவர் ஐஸ். நம்மளால் பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள்ள நம்ம அடக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு குவாலிட்டிஸ் அண்ட் ட்ரைட்ஸ். ஒருத்தவங்களோட குவாலிட்டிஸ் இல்லைனா ஒரு ட்ரைட்ஸ். எக்ஸாம்பிள் ஹானஸ்டி, பியூட்டி, பிரேவரி, கைண்ட்னஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களோட குவாலிட்டி. நேர்மை, அழகு, தைரியம், இரக்கம், அறிவு, இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையாக இருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு என்னது, அறிவு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு குவாலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடியாஸ், ஒரு ஐடியா இல்லைனா கான்செப்ட். ஃப்ரீடம், சுதந்திரம், ட்ரூத், உண்மை, நாலேஜ், அறிவு, எஜுகேஷன், படிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட். இதையுமே நம்ம என்ன பண்ண முடியும், உணர தான் முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டேட்ஸ் அண்டு கண்டிஷன். ஒருத்தவங்களோட நிலை, சைல்டுஹுட், ஸ்லீப், டெத், பாவர்ட்டி, பீஸ். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் பர்சீவ் பண்ண முடியாது சென்சஸ்ன்றதுனால இதெல்லாம் எதுக்குள்ளே வரும்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள்ளே வரும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஹானஸ்டி இஸ் அ பெஸ்ட் பாலிசி. We all need peace in our lives. Her bravery amazed everyone. Childhood is full of memories.